தமிழகத்தில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகிறது. எப்போதும் இல்லாத அளவுக்கு. இந்த கோடை காலகட்டத்தில் குழந்தைகள், வேலைக்கு செல்பவர்கள், முதியோர்கள் தங்களை எப்படி பேணி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பிரபல குழந்தை மருத்துவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மருத்துவ அணி மாவட்ட தலைவர் ஐயா டாக்டர் கந்தசாமி அவர்களிடம் ஒரு சிறிய நேர்காணல். உயிர்மை செய்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் வெயிலினுடைய தாக்கம் சராசரியாக 105 டிகிரிக்கு மேலே நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. செய்தித்தாள்கள் மூலமாகவும் மற்ற மூலமாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வெயிலினுடைய தாக்கம் இயற்கையாகவே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, உடம்புல இருக்கிற நீர் சத்து நம்மளுக்கு குறைச்சிரும். இதுதான் முக்கிய ஒரு வெயிலினுடைய தாக்கத்தினால் வரக்கூடிய முக்கிய தொந்தரவு. இந்த தொந்தரவு நம்ம எப்படி நம்ம நார்மலாக கொண்டு வர்றது அப்படின்னாக்கா, நம்ம நிறையா நீர் சத்துள்ள பழங்களை எடுத்துக்கணும். நிறையா தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணியை நிறையா குடிக்கணுன்னாக்கா ஒரு நாளைக்கு 3லிருந்து 5 லிட்டர் வரைக்கும் கூட நம்ம அந்த நீர் சத்து தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாக்கா நீரினுடைய அளவு நம்ம உடம்புல குறையாமல் பார்த்துக்கிறப்ப நம்ம வெயில்னால் வரக்கூடிய வியாதிகளில் முக்கியமான இது நீர் சத்து குறைபாடு. இதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது, வெயில் காலத்தில் நாம் நிறைய பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நீர் சத்து தரக்கூடிய பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக நம்ம சொல்லணுன்னாக்கா இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழங்கள் தர்பூசணி பழங்களும், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி பழங்கள், முலாம்பழம், இந்த மாதிரி பழங்களை ஜூஸாவோ இல்லை பழமாவோ நம்ம எடுத்துக்கிறப்ப உடம்புல இருக்க நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கலாம். அதுக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும் நம்மளை இந்த வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கும். தோலுக்கு வேண்டிய விட்டமின் சத்துக்கள் இந்த பழங்களில் இருக்கிறதுனால நம்ம வெயிலினுடைய தாக்கம் நேச்சுரலாகவே நம்மளுக்கு குறையும். ரெண்டாவது குறிப்பாக நம்ம சொல்லணுன்னாக்கா குழந்தைகளுக்கும் வயதானவர்களும் தான் அதனுடைய வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தி பாதிக்கும். அதனால் குழந்தைகளுக்கு நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணுன்னா நிறையா நீர் ஆகாரங்கள் நிறையா நம்ம கொடுக்கணும். மோர் மாதிரி கொடுக்கலாம், லெமன் ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம், தர்பூசணி, இந்த மாதிரி பழங்கள் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்டா ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகள் நம்ம கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க நல்லா இருக்கும். அவங்களும் அதே மாதிரி குழந்தைகள் ஒரு 11 மணிக்கு மேலே வெளியில் விளையாட அனுப்பக்கூடாது. அதே மாதிரி 4 மணிக்கு அப்புறம் அனுப்பலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வெயிலில் போகாமல் பார்த்துக்கிட்டாக்கா நம்மளுடைய நேச்சுரலாகவே நீர் சத்து குறையிறது நம்மளுக்கு கம்மியாகும். அதனால் ஏன்னா இந்த நீர் சத்து குறைபாடு வெயிலில் போய் நீர் சத்து குறைபாடுனால சில சமயத்தில் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் வரும். அதனால் இந்த வெயில் நேரத்தில் வெயிலில் போகாமல், தேவையில்லாமல் வெயிலில் போகாமல் நம்ம பார்த்துக்கிறது மிக மிக அவசியம். அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கணும். ரெண்டாவது வயசானவங்களையும் முதியோர்களையும் நீர் சத்து ஈஸியாக அவங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால் அவங்க நிறைய தண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நாக்கில் ஈரம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அது நாக்கில் இருக்கிற ஈரம் குறையாமல் பார்த்துக்கணும். அதை தகுந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து தண்ணியாவோ ஜூஸாவோ பழமாவோ கொடுக்கலாம். அது எந்த வகையில் நம்ம சேர்த்திட்டாலும் சரி, நம்ம நேச்சுரலாக நம்ம பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தால் வெயிலில் நம்ம போகிற ஒரு நிலைமை இருக்கும். அந்த மாதிரி போகிறப்போ நாம் சில சமயத்தில் சன்பர்ன்ஸ்னு சொல்லுவோம். சன்பர்ன்ஸ்னு சொல்லக்கூடிய வெயில்னால் வரக்கூடிய தோல் வியாதிகள், அதை பார்த்தீங்கன்னா முகம் செவந்து போயிடும், கழுத்தை சுற்றி செவந்து போயிடும். இந்த மாதிரி தோல் வியாதிகள் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக குளிச்சிக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 தடவை கூட நம்ம குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு ஆலோவேரா க்ரீம், கோல்டு க்ரீம் மாதிரி அதை அப்ளை பண்ணிங்கன்னா அது நேச்சுரலாகவே நம்ம தவிர்த்துக்கலாம். அதை தவிர்த்து வேறு கிருமிகள் இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. பவுடர் கூட நம்ம அவாய்ட் பண்ணிடணும். வெயில் காலத்தில் பவுடரை போடுறது நம்ம ஆல்ரெடி அந்த நம்மளுக்கு இந்த ட்ரை ஸ்கின் வரதுனால நம்ம
அது பவுடரெல்லாம் போடுறத வந்து அவாய்ட் பண்ணினா நேச்சுரலாக வந்து வேர்வு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து நமக்கு தோல் வியாதி வர்றதெல்லாம் குறையும். அதனால் பவுட்ரு போடுறத வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதுதான். பச்சிளம் குழந்தைகளை தாய்மார்கள் எப்படி கோடை காலத்தில் பாதுகாத்துக் கொள்ளலாம்? மருத்துவரிடம் கேட்கலாம். குழந்தை பெற்ற தாய்மார்களும் குழந்தைகளையும் வந்து வெயில்லையே வராமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க வந்து வெயிலுக்கே போகாமல் முழுக்க வந்து வீட்லேயே இருக்கிறது வந்து தான் நம்ம சாலத்தை சிறந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பச்சிளங்குழந்தைகள் வந்து ஈஸியாக வந்து டீஹைட்ரேஷன் வந்துடும். அதாவது நீர் சத்து வந்து குறைஞ்சி போயிடும், நம்மளுக்கு தெரியாது. இதில் வந்து தாய்மார்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அவங்க வந்து எல்லா உணவுகளையும் அவங்களும் அதே மாதிரி தான் பழங்கள் நிறைய எடுத்துக்கணும், ஜூஸ் நிறைய எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம வந்து பால் கொடுக்க சொல்லணும். 2 hours ஒன்ஸாவது வந்து தாய்மார்கள் வந்து பால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பால் கொடுக்கணும். அதே மாதிரி யூரின் வந்து நல்லா போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தாய்மார்கள் கவனிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பால் கொடுக்கணும். வெயில் காலத்தில் அவங்க வந்து வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறது தான் வந்து சிறந்தது. அதுதான். அதே மாதிரி தாய்மார்கள் வந்து நிறைய பழங்களையும் எடுத்துக்கணும், கூட வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். இதுதான் முக்கியமானது. நீர்ச்சத்து குறைவால் குழந்தைகளுக்கு எவ்வாறான நோய்கள் ஏற்படலாம்? இதை பற்றி மருத்துவரிடம் கேட்கலாம். நீர் சத்து குறைஞ்சதுனாக்கா குழந்தைங்களுக்கு வந்து அதாவது இது பிபி வந்து குறைபாடு ஏற்பட்டு சில சமயங்களில் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அந்த நீர் சத்து நீண்ட நேரம் குறைஞ்சிருந்தாக்கா கிட்னியுடைய பாதிப்புகள் சுருக்கமாக சொல்லப்போனால் சீரியம் கிரியாட்டினின் வந்து ஜாஸ்தி ஆகலாம், பிளட் யூரியா வந்து ஜாஸ்தி ஆகலாம். இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தாக்கா தான் முக்கியமாக சொல்லப்போனால் நீர் சத்து குறைஞ்சாக்கா பிபி குறைஞ்சி உயிருக்கே கூட சில சமயங்கள்லாம் ஆபத்து ஏற்படும். கோடை காலத்தில் பள்ளி மாணவர்கள் எந்த நேரமும் விளையாட்டாகவே இருக்கிறார்கள், விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மருத்துவர் சொல்லும் அறிவுரை என்ன? மருத்துவரிடம் கேட்கலாம். குழந்தைகள் வந்து 11 மணியிலிருந்து ஈவினிங் 4-4:30 வரைக்கும் கிரவுண்டில் போய் விளையாடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னாக்கா அந்த நேரம்தான் இப்போ வந்து வெயிலினுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து அதில் வந்து குழந்தைங்களுடைய நீர் சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க விளையாட்டுத்தனத்தில் அந்த தண்ணி குடிக்கிறது மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க. அதனால் வந்து குழந்தைங்களுடைய பிபி குறைஞ்சி உயிருக்க கூட ஆபத்து ஏற்படலாம். அதனால் குழந்தைங்களில் 11 மணியிலிருந்து 4-4:30 மணி வரைக்கும் விளையாட அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற விளையாட்டுகள் வந்து இன்டோர் கேம்ஸ் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது நல்லது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு நீர் சத்து குறையாமல் நிறையா ஃப்ளூயிட்ஸு ஜூஸஸ் வந்து கொடுக்கறது நல்லது. உயிர்மை செய்திகளுக்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நல்ல தகவல்களை சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய உயிர்மை செய்திகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொன்ன கருத்துக்களை பொதுமக்கள் அனைவரும் கடைபிடித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Audio